இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ஆயர்களுக்கு உரிமை கொடுத்தது யாரு? அவங்க எப்படி சொல்லலாம்? தனி மக்களுடைய சுதந்திரத்தை அவங்க எப்படி மீறலாம்? இல்ல, அது செய்யறது சரியில்லை. என்ன பொறுத்த மட்டும் நான் பேசினா இங்க பேசினா எப்பவுமே ஒரு மாதிரி குழப்பம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால அதாவது எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டு நீங்க ஆய்வு பண்ணி யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். உங்களுடைய முடிவை நான் கையில் எடுத்துக்கொண்டேன் என்றால் நீங்கள் மந்தைகளாக இருக்கிறீர்கள். நான் ஆயர், நீங்கள் மந்தை. நான் சொல்வது இப்படி சுயசிந்தனை இல்லாமல் ஓட்டு போடுவது தவறானது. நான் ஆயர், நான் சொல்லிவிட்டேன். நாம் மந்தைகளாக இருக்கக்கூடாது. நமக்கு சிந்திக்கிற திறமை உண்டு, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கார். ஆவியானவர் என்பது ஆயர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டவர் அல்ல, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டவர். எனவே அவர்கள் நிலைமையை விளக்கி சொல்லி பாருங்கள், இப்படி இருக்கிறது, நீங்கள் சிந்தித்து யாருக்கு போட வேண்டுமோ, யார் மக்கள் பக்கம் மக்களுக்காக இருக்கிறார்களோ, சாமானியமான மக்களுக்காக, அவருடைய வாழ்வுக்காக வாழ்வாதாரத்துக்காக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அந்த சுதந்திரம் அவர்களுக்கு வேண்டும். நீங்கள் இவங்களுக்கு போடுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு சுதந்திரமே இல்லாமல் போயிடுது. சுதந்திரத்துக்காக எத்தனையோ தியாகிகள் பாடுபட்டு இருக்காங்க. நீ அவங்க சுதந்திரத்தை எப்படி பறிக்கலாம்? நீங்கள் ஒரு அரசியல் விழிப்புணர்வு கொடுங்க, இளைஞர்களுக்கு முதல்ல கொடுங்க, இளைஞர்கிட்ட விஷயத்தை சொல்லுங்க. உலக அளவில் எப்படி இருக்குது, இந்திய அளவில் எப்படி இருக்குது, தமிழக அளவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொன்ன பிற்பாடு நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க யாருக்கு நீங்க வாக்களிக்கிறங்கிறத. நீங்க முடிவு வாக்களித்த பிற்பாடு இன்னும் அடுத்த தேர்தல் வரை காத்திருக்காதீங்க. வாக்களித்த பிற்பாடும் நீங்க எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு நீங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. விமர்சன பார்வையோடு அவர்களையும் நீங்க பார்க்க வேண்டிய இருக்குது. யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல.